ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இல்லம் தேடி இறைவனில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் தஞ்சாவூரிலே குடிகொண்டிருக்கும் அருள்மிகு பிரதாப வீர ஆஞ்சநேயர் திருத்தலத்தின் சிறப்பு பற்றிதான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அனுமனுக்கு எண்ணற்ற ஆலயங்கள் இருந்தாலும் அவற்றுள் அருள்மிகு பிரதாப வீர ஆஞ்சநேயர் திருத்தலம் தனிச்சிறப்பு மிக்கது. தஞ்சாவூரில் மேல வீதியும் வடக்கு வீதியும் சேருமிடத்தில் வாயு மூலையில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளதால் இங்கு மூலவரை மூலை அனுமார் என்று அழைக்கின்றனர். அரண்மனை தேவஸ்தானத்தைச் சார்ந்த 88 கோயில்களுள் இதுவும் ஒன்று. மராட்டிய மன்னன் ஸ்ரீ பிரதாபசிம்மன் இந்த கோயிலை எழுப்பினார். ஆதி பீமராஜ கோஸ்வாமி சமகாலத்தில் வாழ்ந்த சேதுபாவா சுவாமிகள் மூலை அனுமரை பிரதிஷ்டை செய்தார். மூலவர் திருமேனி கற்பலகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. 3 அடுக்கு ராஜகோபுரம் கிழக்கு நோக்கிய வகையில் அமைந்துள்ளது. இதில் ஆஞ்சநேயர் தான் குழந்தையாக இருந்தபோது தன் தாயின் மடியில் அமர்ந்துள்ள வகையில் சிற்பங்கள், பட்டாபிஷேக ராமர், பாமா ருக்மிணி சமேதராக கிருஷ்ண பகவான் சிற்பங்களும் இடம்பெற்றுள்ளன. உள்ளே கொடிமரம், 18 தூண்கள் கொண்ட அலங்கார மண்டபம் போன்றவையும் இருக்கின்றன. மேல்புறத்தில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்தை குறிக்கும் வகையில் ராகு கேதுவும் சூரியனை கவ்விப்பிடிக்கும் சிற்பங்களும், மூலஸ்தானத்துக்கு செல்லும் வழியில் 2 வானர சேலைகளின் தளபதிகள் சிற்பங்களும் காணப்படுகின்றன. அடுத்து ராசி மண்டல சிற்பங்கள் மேல்புறத்தில் அமைந்துள்ளன. தலவிருட்சம் வேப்பமரம். இங்கு பங்காரு காமாட்சி அம்மன் சூஷ்ம ரூபத்தில் இருப்பதாக ஐதீகம். நினைத்த காரியம் யாவற்றையும் நிறைவேற்றித் தரும் வீர பிரதாப ஆஞ்சநேயரை பற்றி அடுத்த பதிவிலும் தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.